இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரிட்டோ அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த நாளை ஆரம்பிக்கும் விதமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எகிப்து தேசத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணின கர்த்தர் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. ஆம், நம் அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றின கர்த்தர். அவர் நம்மை புறப்பட பண்ணினார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் நம்மை மீட்டெடுத்த கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு அவளோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நல்ல கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர வேறு விருப்பம் இந்த உலகத்தில் இல்லை. தேங்க்யூ. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? அவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில். கடைசி ஒரு தடவை கைகளை உயர்த்தி. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே,
கிருபையெல்லாம் நீதானே, கிருபையெல்லாம் நீதானே. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்துல நிரம்பட்டும். எங்ககிட்ட இருந்து உங்க பிரசன்னம் கசியட்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்குறவங்க, எங்களை தொடுறவங்க எல்லாம் இயேசுவை உணரட்டும், இயேசுவை ருசிக்கட்டும். எங்களோட பேசுறவங்க எல்லாம் அவங்கள பார்க்கட்டும், உங்க குரலை கேட்கட்டும். எங்கள் ஆள் தத்துவங்களை எல்லாம் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ். சங்கீதம் 81. கீத்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தேர்ந்தெடுத்த சங்கீதம் 81. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்று, நான் எப்படிப்பட்டவர் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாய் நமக்கு வெளிக்காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை வாசித்த பொழுது நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு அற்பமானவைகள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கலாம். சங்கீதம் 81 வசனம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த அதிகாரத்தில் நானே என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே கர்த்தர் நானே என்று கர்வமாய் தேவன் சொல்லுகிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர். உங்கள் அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி போட்ட கர்த்தர். மறவாதிருங்கள், அவர் உங்களை சூழ்ந்திருந்த அடிமைத்தன வாழ்க்கையை, பாவத்தில் அடிமையாயிருந்த உங்களுடைய வாழ்க்கையை, வறுமையின் பிடியில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டிருக்கிற கர்த்தர். அவர் நம்மை புறப்பட பண்ணினார். நன்றிகளை ஏறெடுக்கலாம். நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட அவரை நம்ம அப்ரோச் பண்ணுங்க. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றி நிறைஞ்ச இருதயத்தோட அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்
நம்மை புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து வந்த உங்களை அழைத்து வந்த கர்த்தர் என்று சொல்லவில்லை. அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த எகிப்து ராஜா குடும்பத்தையே அலற வச்சிட்டாரு, அந்த தேசத்தை அலற வச்சிட்டாரு. அதற்கு பின்பாக இருந்த ஒரே நோக்கம், உங்களை ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா அவர் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அசைச்சிடுவார். அவர் புறப்பட பண்ணினார். எகிப்து தேசமே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கிளம்புங்கப்பா, உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு தேவன் உங்களை வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்கணும், வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிட்டாருன்னா, உங்களை தூக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் உங்களை தூக்குறதுக்காக என்னன்னாலும் செய்வார். எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர், அவர் புறப்பட பண்ணுவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் உங்களை பார்த்து தர்மம் கேட்குறாரு, ஒரு பிச்சை கேட்கிறாரு. உடனே நம்ம அவர் என்ன பண்ணுவோன்னா, அவரோட வயசை பார்ப்போம், அவருடைய கால் கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவரை கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இவர் நல்லா தானே இருக்கிறாரு, இவருக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? யாருங்க தர்மம் கேட்பா, யார் உதவின்னு கேட்பா? பிரச்சனையில் இருக்கவன் தான். உதவின்னு ஒருத்தர் கேட்குறாருனாலே அவரை கால்குலேட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. வசனம் சூப்பராக இருக்கு. 7வது வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நெருக்கத்திலே நீ கூப்பிட்ட, யாரும் உனக்கு ஹெல்ப்புக்கு வரல. நெருக்கத்தில் யார்கிட்ட கூப்பிட்ட? நீ யாரிடத்திலே கூப்பிட்டாய்? வசனத்தில் அதற்கான செகண்ட் பர்சன், 2வது நபர் யாருமே இல்லை. அங்கே நெருக்கத்தில் நீ கூப்பிட்ட, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இந்த பணத்தை வச்சு வந்துடலாமா? இந்த நபரை பார்த்து, இந்த பவர்ஃபுல்லான பர்சனை வச்சு நம்ம வெளியே வந்துடலாமா? இந்த பிளானை வச்சு நான் மேலே வந்துடலாமா? எப்படியாவது இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியே வந்துடலாமா அப்படின்னு பல விஷயங்களை சார்ந்திருந்த நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். சொல்ல முடியல, நான் உன்னை விடுவித்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவித்தேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனே நம்மை விடுவிக்கிறவர். அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நமக்கு நெருக்கம் இருக்கலாம். நெருக்கத்தின் போது நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம்? நாம் எதை சார்ந்து கொள்கிறோம்? உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்கள் எதை நம்ப போகிறீர்கள்? பணத்தை நம்ப போகிறீர்களா? இந்த உலகத்து வேஷங்களை நம்ப போகிறீர்களா? மனுஷர்கள் துரோகிகள் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களை நம்ப போகிறீர்களா? அல்லது திட்டங்களை நம்ப போகிறீர்களா? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவார். எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர், அவர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிட்டார்னா, அவர் உங்களை தூக்கணும்னு நினச்சிட்டார்னா அவர் தூக்கியே தீருவார். உங்களுக்குள்ள அந்த டிசையரவே கொண்டு வந்துடுவார். அவரே உங்களுக்குள்ள விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த டிசையரே வரும். இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு விருப்பத்தையும் செய்கையும் அவரே உண்டு பண்ணுவார். எப்படி இந்த மாதிரி நான் செயல்பட்டு ஆரம்பித்தேன், இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை, ஆனால் என்னன்னு தெரில, இப்போ எனக்கு அப்படி செய்யணும்னு தோணுது அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஆசை வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆசைக்கு காரணக்கர்த்தா யாருன்னா அவர் தான். அந்த விருப்பத்துக்கு காரணக்கர்த்தா யாருன்னா அவர் தான். அவரே உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டு பண்ணுவார். நெருக்கம் அப்படின்னு வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஒருத்தன் பிரச்சனைன்னு வந்து என்னன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாப்லனா, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, தம்பி இப்படி செஞ்சு பாருங்களேன், அப்படி செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு பல காரணங்களை நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் தர்மம் கேட்டு வராரு அப்படின்னா, நல்லா தானே இருக்கீங்க, உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நான் உன்னை தப்புவித்தேன், உத்தரவு அருளினேன், சோதித்து அறிந்தேன். அப்படியே வைஸ் வர்ஸா போட்டு பாருங்கள். நம்மகிட்ட ஒருத்தர் வந்தார்னா நம்ம ஃபஸ்ட்டு அவரை டெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் இப்படி செய்யுங்க அப்படின்னு சஜஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் ஹெல்ப்புக்குன்னு போவோம். நம்ம வந்து இறங்கவே ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்டு. ஆனால் பேதுரு, ஐயனே நான் தண்ணியில் மூழ்க போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி விட்டு, ஏன்டா பயந்த, ஏன் பயந்த, சுவாசமாரு. அவர் ஃபஸ்ட்டு தூக்கி தாங்க விட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பித்தார். நம்மளோட புத்தி வேற, நம்மளோட எண்ணம் வேற, தேவனோட எண்ணம் வேற. இந்த உலகம் நம்மளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும். ஆனால் தேவன் நம்மை உயர்ந்த ரகமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மை கீழ்த்தரமாய் தான் நம்மளை நடத்தினால், தேவன் நம்மை உயர் தரத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர். நெருக்கத்தில் நீங்கள் கூப்பிட்ட பொழுது அவர் உங்களை தப்புவித்த கர்த்தர். நானே உன் வாயை நிரப்புவேன்.
நான் நிரப்புவேன் என்று நான் 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 என்று இந்த அதிகாரத்தில் தேவன் தன்னை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னை கேர் எடுத்துக்குவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் நன்மையால் நிரப்புவேன், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்கள் தேவன் எப்படிப்பட்டவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கோணலானவைகளை எல்லாம் மாற்றி போடுவார். இந்த நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறவாதிருங்கள், தேவன் உங்களை நடத்துகிறார், அவர் உங்களை நடத்துவார். பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார், யார் என் சார்பாய் நிற்பார் என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவரையே நம்புங்கள். வேறே தெய்வங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறே நம்பிக்கைகள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டாம். வேற எந்த விஷயத்தை நீங்கள் நம்பாதீங்க, தேவனை நம்புங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறீர், நீர் எங்களை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறீர், நீர் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறீர், எங்கள் வாயை நன்மையால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உண்மையே சார்ந்து இருக்கக்கூடிய மனது எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எகிப்தில் இல்லை, நாங்கள் வனாந்தரத்திலும் இல்லை, நாங்கள் கானான் தேசத்தில் இருக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தவர் நீர் தகப்பனே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவர்கள் வியாதியின் சூழ்நிலைகள் மறையட்டும், வறுமையின் சூழ்நிலைகள் மறையட்டும். அவர்கள் குடும்பங்களுக்குள் செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளிலே சந்திப்போம். God bless you. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நம்மளால் கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர வேறு விருப்பம் இந்த உலகத்தில் இல்லை. தேங்க்யூ. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? அவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசு
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் கடைசி ஒரு தடவை கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்துல நிரம்பட்டும். எங்ககிட்ட இருந்து பிரசன்னம் கசியட்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்குறவங்க, எங்களை தொடுறவங்க எல்லாம் இயேசுவை உணரட்டும், இயேசுவை ருசிக்கட்டும். எங்களோட பேசுறவங்க எல்லாம் அவங்கள பார்க்கட்டும், உங்க குரலை கேட்கட்டும். எங்கள் ஆள் தத்துவங்களை எல்லாம் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ்.